Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு நல்லா காரசாரமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு செய்யறதுக்காக நம்ம முதல்ல ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில நம்ம 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், இது மூணுத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். 7 to 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதை ட்ரை ரோஸ்டாகவே நம்ம வறுத்துக்கலாம். 1/4 மூடி அளவு தேங்காவை பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து மிக்சர்ல அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். இப்போ கடுகு சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனாலும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். அடுத்ததான் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 to 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ இந்த கலவையோட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இதோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் சிக்கன் சேர்ற அளவுக்கு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ குழம்பு கொதிக்கணும். கொஞ்சம் கொதி வரும்போது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. சிக்கன் நல்லா வேகணும். அதனால நம்ம கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் இப்போ கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வச்சிருக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா திக்காகிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. குழம்பு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.
நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.